வணக்கம். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் பண்ணுறதுல சந்தோஷமாக இருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நார்மலாக வேலைக்கு செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் கேஷ் ஃப்ளோவில் ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க, பணத்துக்காக ப்ரெஷரில் இருப்பாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக ப்ரெஷர் இருக்காது. இது ஏன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஸ்டில் கோ டு ஒர்க்? ஏன் ரொம்ப முகேஷ் அம்பானி எதுக்கு இன்னும் வேலைக்கு போகிறாரு? ரத்தன் டாட்டா 80 வயசில் இன்னும் ஏன் ஆஃபீஸில் போகிறாரு? அங்கே என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு நம்ம பேஷனேட்டாக இருக்கணும். வாரன் பஃபெட்டுக்கு வயசு 87. இன்றைக்கும் அவர் டெய்லிக்கு போய் பெர்க்ஷயர் ஹேத்வே நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு பெர்க்ஷயர் ஹேத்வே நடத்துறதுல மிக்க சந்தோஷம். அதுக்கு இருக்கிற அவருக்கு ஒரு பேஷன், ஒரு வெறி, அதை செய்யணும். பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். அது மாதிரி எனி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அவர் வாழ்க்கையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பை ப்ராடக்டாக இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு பணங்கிறது ஒரு பை ப்ராடக்டாக இருக்கும். தே என்ஜாய் வாட் தே டூ அண்ட் அதில் நிறைய பேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆனோன்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் முதலீட்டாளர் ஆனோன்னா, நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும், அதை பற்றி நீங்கள் தினம் படிக்கணும், அதை பேக் ஆஃப் தி மைண்ட் அதை மெல்லிகிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு நல்ல பெயிண்டர் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆனோன்னா டெய்லி பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை எதை பண்ணுறதோ ஒரு கேன்வாஸில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான். உங்களால் உங்களோட ஓன் பெயிண்டிங்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அந்த பெயிண்டிங்கை கவலையே படக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பணம் அதாக வரும். இப்போவே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ரூபானா பைசா எனக்கு தெரியாது. ஒரு தோராயமாக தெரியுமே தவிர எக்ஸாக்டாக எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, அதோடய மார்க்கெட் வேல்யூ இன்றைக்கி நேற்று நைட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதை நான் தெரிஞ்சேன்னா என்னால் நைட்டு தூங்கவும் முடியாது. டெய்லி உட்காந்து சுரண்டி அதை தான் பார்த்துட்ருப்பேன். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் இன்றைக்கி தினம் நான் இன்றைக்கி காத்தாலே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் என்ன வேல்யூ அதை நான் பார்த்தேன்னா நான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் ஆகிடுவேன். இன்றைக்கி லாபம் வந்தால் விற்றுட்டு நாளைக்கு வாங்கலான்னு பார்க்குறேன். முக்கால்வாசி பேர் இது தான் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸை வாங்கிட்டிங்கன்னா கரெக்டான விலையில் வாங்கிட்டிங்கன்னா, அது ஆங்கிலத்தில் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு, சரியான விலைக்கு வாங்கிட்டிங்கன்னா அதோட விலை கம்மியாக இருந்தால் வாங்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் தொழில் நீங்கள் செய்கிறதோ இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறதோ அந்த வேலையில் இருக்கிற சந்தோஷத்துக்காக போகணுமே தவிர மாத கடைசியில் வர சம்பளத்துக்காக போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. எனிதிங் நீங்கள் வாழ்க்கையில் ஷார்ட் டேர்மாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது, ப்ரெஷர் அண்ட் பேனிக் தான் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வியூ எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. 1993 இன்ஃபோசிஸில் நீங்கள் 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கிட்டு அதை மறந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அது பல கோடியாக இருக்கும். ஏன்னா நாராயண் மூர்த்திக்கும் அவங்களோட சேர்ந்த 7 பேருக்கும் இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனி நடத்துறதுல ஒரு பேஷன் இருந்தது. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சைடு இதுதான், ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறவங்களோ நடத்துகிறவங்களுக்கோ அவங்களுக்கு அதில் பேஷன் இருக்கா, அதில் ஒரு ஜாய் இருக்கான்னு பார்க்கணும். அஞ்சலி ரெட்டி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டாக இறந்தார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் டாக்டர் ரெட்டிங்கிற கம்பெனி IDPLங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை விட்டுட்டு வெளில போய் ஆரம்பிச்சது. இன்றைக்கி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் ட்ரக் கம்பெனி. அவர் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. அவருக்கு சீப்பாக ட்ரக்ஸ் பண்ணணும், காப்பி பண்ணணும், ஜெனரிக் ப்ராடக்ட்ஸை நிறைய டெவலப் பண்ணணும், அதில் இருக்கிற சந்தோஷத்தினால அவர் பண்ணார். சிப்லாங்கிற ஒரு கம்பெனி அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ செஞ்சோம்னா லாங் டேர்மில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா யூ ஷுட் பி பேஷனேட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் யூ ஷுட் பி வில்லிங் டு டூ இட் வெதர் யூ ஆர் பெய்ட் ஆர் நாட். இதை நீங்கள் ரெப்பீட்டடாக ரெகுலராக பண்ணிகிட்டே போனீங்கன்னா லைஃப்பில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இது இப்போ இந்த யூடியூப் சேனல்னால எனக்கு என்ன வரப்போகுது, ஒன்றும் பெருசாக வருமானம் வரப்போகுது இல்லை. ஆனால் ஐ எம் பேஷனேட் அபவுட் ஷேரிங் வாட் ஐ ஹேவ், நாலேஜ் ஐ ஹவ் கெயின்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். உங்கள்கிட்ட அந்த நாலேஜ் ஷேர் பண்ணால்
எனக்கு புது இன்சைட்ஸ் கிடைக்கும், இதுலேருந்து நான் புதுசாக ஏதாவது படிப்பேன் கற்றுப்பேங்கிற ஒரு ஹோப் தான். அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க, என்ன பேஷனேட்டாக இருக்கீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. சக்ஸஸ் தானாக தேடி வரும். நம்ம சக்ஸஸ் தேடி போகிறதுக்கு பதிலாக சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் டெய்லி கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பணம் அதான் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்புங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே நீங்கள் எழுதினீங்கன்னா என் டீம் டெஃபினட்டாக உங்களுக்கு பதில் போடும். அதனால் உங்கள் கமெண்ட்ஸை எழுதிக்கிட்டே போங்க, எனக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டே போங்க. நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.